மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக சார்பில் அமைக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவானது ஆலோசனையில் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் சொல்ல கேட்கலாம். தாய்மானவன், வணக்கம் தாய்மானவன். இந்த ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது எங்கு நடைபெறுகிறது, எவ்வளவு மணி நேரம் நடைபெற இருக்கிறது, முழு விவரங்கள் இந்த ஆலோசனை கூட்டம் பற்றிய நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயார்படுத்தும் விதமாக நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுகவின் சார்பில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழுவும் அதே போல தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதற்கு குழுவும் என குழுக்கள் என்பது அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக கடந்த 18ஆம் தேதி இது தொடர்பாக வெளியான அறிக்கையில நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்புக்காக குழு என்பது அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய விவரம் என்பது பொதுச் செயலாளர் துரைமுருகன் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் திமுகவின் கழகத்துடைய அந்த துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய MP கனிமொழி கருணாநிதி தலைமையில் TKS இளங்கோவன், AKS விஜயன், PTR பழனிவேல் தியாகராஜன், TRB ராஜா, கோவி செரியன், KRS ராஜேஷ்குமார், எழிலரசன், அப்துல்லா மற்றும் எழிலன் நாகநாதன் மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் அதில் குழுவாக இருப்பார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தற்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த அந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினுடைய அந்த முதல் கூட்டம் என்பது தற்போது தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்துல நடைபெற்று வருகிறது. துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த குழுவுடைய முதல் கூட்டம் என்பது தற்போது திமுக தலைமை அலுவலகத்தில் துவங்கி இருக்கிறது. இந்த முதல் கூட்டத்துல நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் கனிமொழி, TKS இளங்கோவன், PTR பழனிவேல் தியாகராஜன், TRB ராஜா, அப்துல்லா, எழிலரசன் மற்றும் எழிலன் நாகநாதன், மேயர் பிரியா ஆகியோர் இதில் பங்கேற்று ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டில் திமுக சார்பில் தமிழகத்துடைய 234 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற தொகுதி வாயிலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அந்தந்த தொகுதிகளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு விவரம் என்பது சேகரிக்கப்பட்டு அந்த தேர்தல் அறிக்கை என்பது தயார் செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனியே தேர்தல் அறிக்கையை தயார் செய்யும் விதமாக தற்போது இந்த குழுவுடைய முதல் கூட்டம் என்பது தற்போது துவங்கி இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த கூட்டத்துல சமகாலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு அதன் பின்னர் ஒரு தேர்தல் அறிக்கையை இறுதி செய்யக்கூடிய அந்த இறுதி வடிவ பணிகள் என்பது மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்று தொடர்ந்து இந்த விவாதிக்கக்கூடிய தருணத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலை நம்மால் இங்கே பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.